Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படி என்றால் நைப்பர் 2024க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்றால், உங்களுக்கு என்ன தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்றால், இந்த வருஷம் 2024 ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்ன், எந்த இடத்துல வந்துட்டு சீட்டு வந்துட்டு அவைலபிள் ஆயிருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ மூலம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா. இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்றால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் நைப்பர் ஜேஇ 2024 யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ், ஜிபேட் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களாம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எலிஜிபிள். ஓகே, இந்த வருஷம் வந்துட்டு யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் நைப்பர் கவுகாத்தி. ஓகே, நைப்பர் கவுகாத்தி போன வருஷம் கண்டக்ட் பண்ணிச்சு. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுங்க. எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்றால் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆப்டிடியூட் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட மெயினாக வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அதில் ஃபர்ஸ்ட் தெரிவிக்கிறது மொத்தம் 7 இடத்துல வந்துட்டு நைப்பர் வந்துட்டு அவைலபிள் ஆயிருக்கு. சாஸ்நகர், ரேபரேலி, ஹாஜிபூர், கொல்கத்தா, கவுகாத்தி, அகமதாபாத், ஹைதராபாத். இதெல்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப நிறையா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துக்கிட்டு தேவையில்லை. நான் வந்துட்டு எது முக்கியமான பாயிண்ட்டோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு காலேஜை பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. அகமதாபாத், கவுகாத்தி, காசிபூர், ஹைதராபாத், கொல்கத்தா, ரேபரேலி, மொஹாலி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அகமதாபாத் கேம்பஸ். அண்ட் அதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் நைப்பர் கவுகாத்தி, இது வந்துட்டு திஸ் இஸ் நைப்பர் அகமதாபாத். ஓகே, அண்டு திஸ் இஸ் நைப்பர் கவுகாத்தி. அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வேண்டாம். ஓகே, எல்லா இன்ஸ்டியூட்டை பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது நைப்பர் ஹாஜிபூர், இது நைப்பர் ஹைதராபாத், அதாவது இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய காலேஜ். நைப்பர் கொல்கத்தா, நைப்பர் ரேபரேலி. ஓகே, எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட் நைப்பர் மொஹாலி. ஏன் இங்கே எல்லாருமே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த என்வரான்மெண்ட் ரொம்ப டிஃபராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் இப்போ என் கூட இருக்கக்கூடிய பிஹெச்டியுமே எல்லா நைப்பரை விட நம்ம நைப்பர் மொஹாலி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ஏன் தெரியல. நீங்களும் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக படிங்க. அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அது ரிலேட்டாக எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க. நீங்கள் வர்றதுக்காண்டி நாங்கள் வந்துட்டு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்திட்ட பேசி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் அந்த நினைப்பை வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் படிக்க ஆரம்பிங்க. ஸோ அது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட், வி ஆர் தேர். ஓகே, இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பார்ட் 2 மாஸ்டர் ப்ரோக்ராம், எலிஜிபிலிட்டி ஃபார் மாஸ்டர் ப்ரோக்ராம் அஃபோர்ட் பை நைப்பர். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி, அதாவது நமக்கு நைப்பர் வந்துக்கிட்டு மேக்ஸிமம் பிஃபார்ம் முடிச்சவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எலிஜிபிலிட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாற்றிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மெடிசனல் கெமிஸ்ட்ரிக்கு பிஃபார்ம் முடிச்சவங்க வரலாம். எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களும் வரலாம். நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கும் சேம். ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு பிஃபார்ம், பிஏஎம்எஸ், எம்எஸ்சி பாட்டனி முடிச்சவங்களும் வரலாம். ஓகே, அப்போ காம்படிஷன் வந்துட்டு என்னவாகும்னா அதிகமாகும். ஸோ பி கேர்ஃபுல். ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ்க்கு பிஃபார்ம் முடிச்சவங்களும் வரலாம். அண்ட் ஆல்சோ எம்எஸ்சி ஆர்கானிக் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் சயின்ஸுக்கு படிக்க வரலாம். ஓகே, அது எப்படி எம்எஸ்சி படிச்சு மறுபடியும் மாஸ்டர் சயின்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜிக்கு பிஃபார்ம் முடிச்சவங்க, பிவிஎஸ்சி, எம்பிபிஎஸ் முடிச்சவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வரலாம். ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜிக்கு பிஃபார்ம், பிவிஎஸ்சி, எம்எஸ்சி, ஃபார்மகாலஜி டாக்ஸிகாலஜிக்கு லைஃப் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மெடிக்கல் பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, எம்பிபிஎஸ் இவங்களும் எலிஜிபிலிட்டி.
ஃபார்மசூட்டிக்ஸுக்கு வந்துட்டு பிஃபார்ம் மட்டும்தான்ப்பா. ஃபார்மகோ இன்ஃபர்மேட்டிக்ஸுக்கு பிஃபார்ம், பயோடெக், சாரி பிடெக், எம்எஸ்சி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் மைக்ரோபயாலஜி இவங்க படிச்சவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வந்துக்கிட்டு பிஃபார்ம், பிடெக், பி பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிவிசிசி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், ஃபார்மகாலஜி, டாக்ஸிகாலஜி. அப்பா, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்க்கு இவ்வளவு பேர் வந்தா எங்க போறது? இருக்கவே அங்க 10 சீட்டு தான் இருக்கு. அதே வந்து இந்த வட்டம் ஹைதராபாத்ல தூக்கி விட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ மாஸ்டர் ஃபார்மசி எம்ஃபார்முக்கு என்ன ப்ரோக்ராம், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, ஃபார்முலேஷன், ஃபார்மசி பிராக்டிஸ், கிளினிக்கல் ரிசர்ச். இந்த 3 டிவிஷன் வந்து எது கீழே வருது அப்படின்னு சொன்னா எம்ஃபார்ம் கீழே வருது. ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து நம்ம பிஃபார்ம் மட்டும்தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ரோக்ராம். ஓகே. அதுக்கு வந்து எலிஜிபிள் யாருன்னு பாருங்க. பிஃபார்ம் முடிச்சவங்க வரலாம், பிடெக் முடிச்சவங்களும் வரலாம், எம்எஸ்சி கெமிக்கல் லைஃப் சயின்ஸ் முடிச்சவங்களும் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது எம்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, மெடிக்கல் டிவைஸ். இதுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் என்னால் ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துங்க. எம்டெக் இன் மெடிசனல் கெமிஸ்ட்ரி இஸ் அஃபோர்ட் ஒன்லி பை நைப்பர் அகமதாபாத். அதாவது எம்டெக் இன் மெடிசனல் கெமிஸ்ட்ரி அது வந்துட்டு நைப்பர் அகமதாபாத்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா நோட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் மாஸ்டர் ப்ரோக்ராம், இந்த வருஷம் சீட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்லைடை வந்து நல்லா பாருங்க. சரிங்களா. ஓகே. இது வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரே ஸ்லைடை நான் வந்து என்ன பண்ணிக்கோ சுருக்கிக்கிறேன். ஓகே. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மொத்தம் நான் வந்துட்டு சொல்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே. இது ஓகே நினைக்கிறேன். ஐம் டேக்கிங் பென். ஓகே. மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 990 சீட்டு, அதாவது அதிகமாக தான் இருக்கு. சரிங்களா. 990 சீட்டு. இந்த 900 1 மினிட் கைஸ். இந்த 990 சீட்ல நீங்க போகக்கூடிய டிபார்ட்மெண்ட் மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அந்த ரேங்குக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வரணும். அப்பனா மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் எங்கேயாச்சும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இப்ப இங்க எம்பிஏ வந்துட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் எம்பிஏ ஃபார்முக்கு. ஏன் அப்படி என்றால் இந்த வட்டம் நைப்பர் ஹைதராபாத்ல எம்பிஏ சீட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. பாருங்க. வேணா ஃபர்ஸ்ட் நான் எம்பிஏ முடிச்சிடறேன். மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 16வது நம்பர்ல எம்பிஏ ஃபார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். இங்க எங்க சாரி இதை மூவ் பண்ணக்கூடாது. ஓகே. அகமதாபாத்ல இல்ல, கவுகாத்தில இல்ல, காசிப்பூர்ல இல்ல, ஹைதராபாத்ல இல்ல, கொல்கத்தால இல்ல, ரேபரேலியில இல்ல, அண்டு மொஹாலியில மொத்தம் 50 சீட் இருக்கு. உங்களுக்கு எம்பிஏ தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 50 ரேங்க்குள்ள எடுத்தால் மட்டும்தான் நீங்க எம்பிஏ போய் சேர முடியும். எங்க அப்படின்னு சொன்னா நைப்பர் மொஹாலியில. இது எம்பிஏ போறவங்களுக்கு. ஓகே. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க போறோம் அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ் ஃபார்ம் போயிடலாம். ஓகே. மெடிசனல் கெமிஸ்ட்ரி போகணும் அப்படின்னு சொன்னா 122 மொத்த சீட் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. காசிப்பூர்ல சீட் இல்ல. நேச்சுரல் ப்ராடக்ட் மொத்தம் 58 சீட் இருக்கு. ட்ரெடிஷனல் மெடிசன் மொத்தம் 5 இருக்கு. அது எங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நைப்பர் மொஹாலியில மட்டும்தான் இருக்கு. ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ், இந்த வட்டம் ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ் வந்து சீட்டு வந்து 20 சீட்டு இருக்கு. முதல்ல ஆக்சுவலி 10 சீட்டு தான் வந்து என்னமோ இருந்துச்சு. ஸோ இந்த வட்டம் 20 சீட் ஆக்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொன்னா 108 சீட்டு வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி மொத்தம் 25 சீட்டு வந்துட்டு கூட்டியிருக்காங்க. சரிங்களா. மொத்தம் ஐ திங்க் 21 பேர் இருந்தாங்க. இப்போ 25 4 சீட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் 140 சீட்டு வந்துட்டு இருக்கு. ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜி, அதாவது நான் வந்துகிட்டு நைப்பர் ஹைதராபாத்ல ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜி படிக்கிறேன். இந்த வட்டம் ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜி எங்கேயுமே கிடையாது. எங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 சீட்டு வந்துட்டு ரேபரலியில இருக்கு. அண்ட் 9 சீட்டு வந்துட்டு நைப்பர் மொஹாலியில வந்துட்டு இருக்கு. மொத்த சீட்டு 21 சீட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு ப்ரொவைட் பண்றாங்க 2 கேம்பஸ்ல. ஓகே. ஃபார்மசூட்டிக்ஸ் வந்துட்டு மொத்தம்
22, 20, 25, 16, 18 மொத்தம் அது வந்துட்டு கிட்டத்தட்ட 142 சீட்டு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவைலபிளா இருக்கு. அதாவது எம்எஸ் ஃபார்ம்ல அதிகமா இருக்கக்கூடிய சீட்டு வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா 142 சீட்டு. அது வந்து ஃபார்மசூட்டிக் டிபார்ட்மெண்ட். ஃபார்மகோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்துட்டு மொத்தம் 37 சீட்டு. நைபர் ஹைதராபாத்ல ஒரு 10 சீட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கொடுக்குறாங்க. ரெகுலேட்டரி அஃபேர்ஸுக்கு எம்எஸ் ஃபார்ம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஹைதராபாத்ல 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு ரேபரேலியில ஒரு 8 சீட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 18 சீட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவைலபிளா இருக்கு. இது எம்எஸ் ஃபார்முக்கு மொத்த சீட்டு. ஓகே, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி அதாவது பிடிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 23 சீட் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஹைதராபாத்ல ஒரு சீட் கூட இல்ல. மொத்தம் 16 சீட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கவுகாத்தில இருக்கு. அண்ட் ஆல்சோ 7 சீட்டு வந்துகிட்டு மொஹாலியில வந்துட்டு இருக்கு. ஃபார்மசி பிராக்டிஸ் 16 சீட்டு கவுகாத்தி அண்ட் 10 சீட்டு வந்துட்டு காசிப்பூர் அண்ட் 9 சீட்டு வந்துட்டு மொஹாலியில வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கு. டோட்டல் சீட் 35 சீட்டு. கிளினிக்கல் ரிசர்ச் வந்துட்டு எங்கேயுமே மேக்ஸிமம் கிடையாது. அண்ட் 9 சீட்டு வந்துட்டு மொஹாலியில வந்துட்டு இருக்கு. டோட்டல் வந்துட்டு 9 சீட்டு. மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அதாவது எம்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடெக்னாலஜி அது வந்துட்டு எங்க வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா மொஹாலியில வந்துட்டு கிட்டத்தட்ட 30 சீட்டு வந்துட்டு இருக்கு. மொத்தம் 120 சீட் வந்துட்டு இருக்கு. நாலாவது பெரிய டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் ஐ திங்க். அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி மெடிக்கல் டிவைஸ் ப்ராசஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மெடிசனல் கெமிஸ்ட்ரி. இந்த வட்டம் மெடிசனல் கெமிஸ்ட்ரியுமே எம்டெக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்த சீட்டு வந்து 40 சீட்டு வந்துட்டு இருக்கு. மொஹாலியில வந்துட்டு 10 சீட்டு வந்துட்டு இருக்கு. இங்க 20 சீட்டு வந்துட்டு எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி பிடிபிசி 20 சீட்டு. வா, 10 சீட்டு வந்துட்டு எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அகமதாபாத்ல கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் டிவைஸ் அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் டிவைஸ். இந்த வருஷம் வந்துட்டு மொஹாலியில வந்துட்டு ஒரு 10 சீட்டு. இங்க வந்துகிட்டு ஹைதராபாத்ல வந்துட்டு ஒரு 10 சீட்டு. இங்க ஒரு 12, இங்க ஒரு 20. மொத்தம் 62 சீட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எம்ஏ, எம்எஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே சீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு தட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ரெகுலரா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க நைப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோல வந்துட்டு என்ன பண்றேன் கொடுக்குறேன். ஓகே, எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. அண்ட் ஆல்சோ வேற எது வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஜிபெட் பாஸ் பண்ணிருக்கணும். ஜிபெட் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் வந்துட்டு முதல்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, வேற எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். 1 மினிட். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு 1 மினிட். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 25/4/2024 அதாவது இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்டு தேர்ஸ்டே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு 24/5/2024. டவுன்லோடிங் டிக்கெட் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அண்ட் வில் பி அப்டேட்டட் இன் நைபர் கவுகாத்தி. நான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறா அப்படின்னா பீஸ் பேமெண்ட். ஓகே, அண்ட் நோ யுவர் பேமெண்ட் சைட் வந்து முடிஞ்சா முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஃபில் த ஆல் டீடைல்ஸ் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன், ப்ரீவியூ யுவர் டியூலி ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், வெரிஃபிகேஷன் ஆஃப் டீடைல்ஸ், சப்மிட் யுவர் அப்ளிகேஷன், டேக் யுவர் பிரிண்ட் அவுட் ஆஃப் தி அப்ளிகேஷன் அண்ட் டு சப்மிட் தட் பிசிக்கல் கவுன்சிலிங். அப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னா சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்எஸ் ஃபார்ம், எம் ஃபார்ம், எம்பிஏ ஃபார்ம் ஜென்ரலுக்கு வந்துட்டு 3000 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 1500 rupees. அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்டெக் அண்ட் ஆல்சோ எம்டெக் அண்ட் மெடிக்கல் டிவைஸ். மெடிக்கல் டிவைஸ்க்கு வந்து மொத்தம் வேணா 3000 ஃபார் ஜென்ரல், 1500 rupees ஃபார் எஸ்சி எஸ்டி. இஃப் எனி கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு அப்ளை ஃபார் போத் ப்ரோக்ராம் ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 4500 ரூபாய் ஜெனரலுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 2500 ரூபா. இது வந்துட்டு அப்போ இருந்தே வந்துட்டு இப்படி தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜ் மே அப்ளை ஃபார் அஸ் பர் பேங்க் பாலிசி, அது தேவையில்லை. ஓகே, அடுத்து வந்து இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்டு வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்கேனடு காப்பி ஆஃப் ஆதார் கார்டு பிலோ 300 KB கீழே இருக்கணும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் அதை வந்து பார்த்துக்கோங்க. குட் குவாலிட்டி ஆஃப் இமேஜ் ஆஃப் யுவர் போட்டோகிராஃப் சுட் பி பிலோ 50 KB அண்ட் குட் குவாலிட்டி இமேஜ் ஆஃப் யுவர் சைன் இட் சுட் பி பிலோ 30 KB.
இது வந்துட்டு ஜேபிஜி ஃபார்ம், அது ஜேபிஇஜி ஃபார்மில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்மிட் கார்டு அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை. இங்கே வந்து டெஸ்ட் சென்டர் வந்துட்டு எங்கே கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம ஏரியாவில் வந்துட்டு சென்னை மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ வேறு ராஞ்சி சென்னை மட்டும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அபவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? தேர் வில் பி காமன் கொஸ்டின் பேப்பர் பிப்ரவரி மார்னிங் செஷன் ஆஃப் த டே ஆஃப் தி எக்ஸாம். கேண்டிடேட் வில்லிங் டு டேக் அட்மிஷன் அண்டர் எம்எஸ் ஃபார்ம், எம்பிஏ, எம்பாம், MBA program. A separate exam will be conducted for MTech form and program like biotechnology, process chemistry, medical device in the afternoon session. அதாவது நீங்க எம்டெக் கீழே படிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செப்பரேட்டான எக்ஸாம் இருக்கும். ஒன்லி ஒன் ஆப்ஷன் வில் பி கிவன் ஒன் கேண்டிடேட் ஃப்ரம் தி அபோவ் எம்டெக் கோர்சஸ். ஏதாச்சும் ஒரு சாய்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கொடுப்பாங்களாம். ஓகே, கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை எம்எஸ் ஃபார்ம், M-Pharm, MBA program and M-Tech program needed to apply under the combined category in the portal by paying specified amount. அதாவது நீங்க ரெண்டையுமே வந்துட்டு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்துட்டு இருக்கும். ஓகே, and exact time of the exam will be specified in the call ticket. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பர் both of session 1 and 2 will be consistent 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்டர் 2 செக்ஷன். 2 செக்ஷன்ல வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா 200 கொஸ்டின் வந்துட்டு இருக்குன்றாங்க. செக்ஷன் ஏ காம்ப்ரமைஸ்டு 25% கொஸ்டின் ஃப்ரம் ஜெனரல் இங்கிலீஷ். 25% வந்துட்டு ஜெனரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜெனரல் நாலேஜ் வந்துட்டு இருக்கும். செக்ஷன் ஏல 25% வந்துட்டு ஜெனரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜெனரல் நாலேஜ் வந்து இருக்கும் அவங்க சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 25% செக்ஷன் ஏல. செக்ஷன் பில வந்துட்டு காம்ப்ரமைஸ்டு 75% of the syllabus from B.Pharm and BG degree, MSc and in the relevant field. Okay, மொத்த எக்ஸாம் வந்து 2 hours. ஓகே, மொத்தம் வந்து 25% வந்துட்டு ஜெனரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் நாலேஜ் and 75% B.Pharm and also relevant degree MS oriented questions. Okay, exams time will be 2 hours only. Okay, அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, மீதி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.